ஸ்ட்ரக்சர் டேட்டா ஆர் ஸ்கீமா இம்ப்ளிமெண்டேஷன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். முதல்ல இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நீங்க ஜென்ரலா கூகுளில் போயிட்டு ஓகே ஏதாச்சும் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தேடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 ட்ராக்கர் ஆர் சிம்டம்ஸ் தேடுறீங்க. தேடணுன்னேவும் உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வரக்கூடிய கேசஸ், இது நாலேஜ் கிராஃப்னு சொல்லுவாங்க. நாலேஜ் கிராஃப் எப்படி வருது, லெஃப்ட் சைடில் இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வருது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நார்மல் ஒரு வெப்சைட்டை தேடி வராத அளவுக்கு ஓகே இந்த இடத்துல எப்படி காட்டுது, இதோடைய சிம்டம்ஸ், இதோட ப்ராப்ளம்ஸை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் தூக்கி கொண்டு வந்து எப்படி காட்டுது. ஓகே ஸோ WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் .int இன்டர்நேஷனல் அந்த வெப்சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து கொண்டு வந்து இங்கே காட்டப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? WHO.int. ஓகே ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெப்சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து காட்டுது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் மற்ற வெப்சைட்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து காட்டல, ஏன் WHO இருந்து எடுத்து கொண்டு வந்து காட்டியிருக்கு? WHO இருந்து அதுவும் கரெக்டா வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் COVID-19ங்கிறதுனால இது ரெண்டு ரீசன் இருக்கு. நம்பர் ஒன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி சொல்றதுக்கு தேவையான அபிஷியல் ட்ரஸ்டட் சோர்ஸ் அப்படிங்கிறது கூகுளுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு காரணம். ஓகே அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய frequently asked questions, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய frequently asked questions நான் கேட்ட கேள்வி ஒன்று இருக்கு. ஓகே வாட் ஆர் தி சிம்டம்ஸ் ஆஃப் COVID-19? அப்ப அந்த ஆன்சரை கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்குது. எப்படி காட்டியிருக்கு தெரியுமா? ரிச் ஸ்னிப்பெட் ஆர் ஃபியூச்சர்ட் ஸ்னிப்பெட்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி எனக்கு காட்டியிருக்கு. ஓகே இது என்ன ஏதுங்கிறத நம்ம இன்டெப்தா டீட்டெயிலா பார்ப்போம். இது வந்து COVID-19 சிம்டம்ஸ் பத்தி நான் பேசியிருக்கும் போது, இதுவே நான் வந்துட்டு வாட் இஸ் ஃப்ராக்சர், மெடிக்கல் டேர்ம், ரைட்? ஃப்ராக்சர்னா என்ன? போன் ஃப்ராக்சர். ஓகே போன் ஃப்ராக்சர்னா கை எலும்பு உடைவது இல்லையா? அப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு பார்ஷியல் பிரேக், போன்ல வந்து ஒரு ஒரு உடைதல் ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு வராது 10 காமன். ஓகே ஸோ கேசஸ் ஒரு வருஷத்துக்கு வந்து 10 மில்லியன் கேசஸ் பெர் இயர் ஒரு வருஷத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப காமனா நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்டா இருக்கு. இது வந்து உடனே மெடிக்கல் டயக்னோசிஸ் தேவைப்படுது. ஓகே இமேஜிங் டெஸ்ட் எல்லாம் தேவைப்படுது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நாலேஜ் கிராஃப்ல கொண்டு வந்து காட்டுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்கீமா ஆர் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஒரு வெப்சைட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அடுத்து இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்கு கீழே இந்த 2 லைன் டிஸ்கிரிப்ஷன் கீழே வரக்கூடிய வாட் இஸ் போன் ஃப்ராக்சர் டைப்ஸ், இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், இருக்கக்கூடிய காசஸ், இந்த மாதிரி சைட் லிங்க், இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சைட் லிங்க் ஃபியூச்சர். இந்த சைட் லிங்க் ஃபியூச்சர் இங்க இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்கும் காட்டாது. ஒரு சில வெப்சைட் பாருங்க, இந்த வெப்சைட் காட்டியிருக்கு, 3வது இருக்கிற வெப்சைட் காட்டியிருக்கு, 4வது வெப்சைட் காட்டல, 5வது வெப்சைட் காட்டல, 6வது வெப்சைட் காட்டல. ஏன் காட்டல? அது கூகுளுடைய முடிவு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அதே மாதிரி இதுக்கு கீழே பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வந்து ஒரு ஹேர் லைன் டிஃபரன்ஸ் ஒரு பாக்ஸ்குள்ள, இதுவும் ஒரு விதமான ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஓகே இங்க கீழே வந்து பார்க்கும்போது திடீர்னு நார்மல் வெப்சைட் ரிசல்ட் காட்டிட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி வீடியோஸை காட்டுறதும் ஸ்ட்ரக்சர் டேட்டா காரணத்தினால தான். வீடியோஸ் காட்டுறது, தேவைப்பட்ட இமேஜஸ் காட்டுறது. ஓகே இமேஜஸ் தேடினோடனே அது சார்ந்த இமேஜஸ் இங்க காட்டும்போது ஓகே இப்படி காட்டுறதுக்கும், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டா தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு கான்செப்ட், வீடியோவாக இருக்கட்டும், நியூஸ் ஆர்டிக்கலாக இருக்கட்டும், லேட்டஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல். இப்போ என்னாச்சுங்க, இப்போ வந்து we had a very recent incident that happened in சாத்தான்குளம் இல்லையா? ரைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் பேசிக்கலி டியூவல் மர்டர் இல்லையா? டியூவல் ஓகே மர்டர் கேஸ், டபுள் மர்டர் கேஸ். ஓகே ஸோ இந்த மாதிரி தேடும்போது இந்த இன்ஃபர்மேஷன், ஸோ இது வந்து காமனாக கான்செப்ட் இருக்கு. ஓகே வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே அதே மாதிரி இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தேடி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர் பேரே போட்டு பாருங்களேன். ஓகே ஸோ சாத்தான்குளம் அப்படின்னு அந்த ஊர் பேர் மட்டுமே போட்டு பார்த்தாலும் இது சம்பந்தப்பட்ட நியூஸ் இன்ஃபர்மேஷன் இங்க வருது. சரிங்களா? ரைட். ஸோ நியூஸ் இன்ஃபர்மேஷன் வருது. ஏன் வந்து இந்த இடத்துல
இந்த ஊரை பத்தி போட்டோன்னே இப்ப டாப் ஸ்டோரிஸ் கேட்டகரி வருது தெரியுங்களா? காரணம் என்னன்னா இது வந்து ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால எப்படி நியூஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி டாப் ஸ்டோரிஸ் காட்டுறது. ஓகே, இதுக்கு அடுத்து லெட் மீ சே ரசம் அப்படின்னு ஒரு ரெசிபி தேடுறீங்க. இது வந்து ஒரு ரெசிபி அப்படின்னு கொண்டு எப்படி முன்னால காட்டப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு ஆன்சர். ஒண்ணு நம்ம ஸ்கீமான்னு சொல்லலாம், இதை ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா இதை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆர் ஸ்கீமா. ஓகே, implementing structured data or schema inside a website helps the website owner to convey the right type of content to the search engine spider. Based on the information received from the website developer or the owner, the search engine spider collects the respective information, validates them, and displays it in SERP. ஸோ ஒவ்வொரு வெப்சைட் ஓனருமே தனிப்பட்ட முறையில் அவங்க வெப்சைட் வந்து எப்படிப்பட்ட வெப்சைட், இது எது சார்ந்த வெப்சைட் அப்படிங்கிறத அவங்க தான் எடுத்து போய் சொல்லணும். சார் என் வெப்சைட் வந்து டிராவல் சம்மந்தப்பட்டது, என் வெப்சைட் வந்து மூவி சம்மந்தப்பட்டது, என்னுடைய வெப்சைட் வந்து இந்த மாதிரி நியூஸ் ஆர்டிகல் சம்மந்தப்பட்டது, என்னுடைய வெப்சைட் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு ரெசிபி சம்மந்தப்பட்டது இப்படின்னு ஒவ்வொரு வெப்சைட் ஓனரும் அவங்க வெப்சைட்ல சொல்லணும். ஓகேங்களா? So based on the information received from the website developer or the website owner, okay, the search engine spider collects the respective information, validates them, and displays it in SERP, search engine results page. Okay, so இந்த வெப்சைட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேண்டட்ரியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இட்ஸ் நாட் மேண்டட்ரி. ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆர் ஸ்கீமா. ஓகே, இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ஆர் ஸ்கீமா. ஸ்கீமான்னு வச்சுக்கோங்க. ஸ்கீமா இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நாட் மேண்டட்ரி. அவசியம் கிடையாது, ஆப்ஷனல். ஓகே, இட் இஸ் ஆப்ஷனல். But it is good if you implement. Okay, implement பண்ணா நல்லா இருக்கும். அதாவது எக்ஸசைஸ் மாதிரி பண்ணா நல்லது, பண்ணலைன்னா என்ன சொல்றது, தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா பண்ணா நல்லது இல்லையா? ரைட். So it is good if you implement, but it is not mandatory. ஏன் mandatory இல்ல தெரியுங்களா? Implementation of schema or structured data is not a ranking factor. Okay, implementation, or it is not a Google search ranking factor. So for your information, Google வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, okay, Google ranking factors, Google ranking factors இப்படி தேடி பார்க்கும்போது ஒரு 200க்கும் மேல ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் வந்து இங்க காட்டப்படுதுங்க. ஸோ எனக்கு நான் ஃபர்ஸ்ட் கூகுளுடைய 200 ரேங்கிங் ஃபேக்டர்ஸையும் பார்த்து தெரிஞ்சுட்ட ஒரு வெப்சைட் வந்து backlink.com, நல்ல ஒரு ரிசோர்ஸ். ஓகே, ஸோ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கூகுள் வந்து ஒரு வெப்சைட்டை டாப்ல ரேங்க் பண்றதுக்கு 200க்கும் மேல சிக்னல்ஸ் வந்து பயன்படுத்துது. ஓகே, அது என்னங்க சிக்னல்ஸ் கொஞ்சம் லைட்டா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒருத்தர் பிரைண்டின் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி இத்தனை லிஸ்ட் ஒன்னா போட்டிருக்காரு. இதை எப்படி பிரிச்சிருக்காருன்னா, டொமைன் ஃபேக்டர்ஸ், உங்க வெப்சைட்டோட டொமைன் நேம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஃபேக்டர்ஸ், ஒவ்வொரு பேஜ் தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணக்கூடிய பேஜ் லெவல் ஃபேக்டர், உங்க வெப்சைட்டுக்கு கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ், சைட் லெவல் ஃபேக்டர்ஸ், பேக்லிங்க் பில்ட் பண்றதுனால வரக்கூடிய விசிட்டர்ஸ், பேக்லிங்க் ஃபேக்டர்ஸ்,
யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர் இன்டராக்ஷன், யூசர்ஸ் வந்து உங்க வெப்சைட்ல இன்டராக்ட் பண்ண மூலியமா என்னென்ன நடக்க போகுதுங்கிறது. அதே மாதிரி கூகுளுடைய அல்கோரிதம், அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய ரூல்ஸ், உங்க பிசினஸ் உடைய பிராண்ட் வேல்யூ, அதே மாதிரி ஸ்பேம், வெப் ஸ்பேம், ஆன் சைட் அண்ட் ஆஃப் பேஜ் வெப் ஸ்பேம் ஆக்டிவிட்டி, எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது. சரிங்களா? வெப் ஸ்பேம் ஆக்டிவிட்டி. ஓகே, இந்த மாதிரி பிரிச்சு இதுக்குள்ள மொத்தம் 200 ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மைனர் ஃபேக்டர்ஸ், ரொம்ப சின்ன 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 வேல்யூ அடிஷன் சொல்லலாம். ஒரு சில விஷயங்களுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம், ஒரு சில விஷயங்களுக்கு வேல்யூ ரொம்ப கம்மி. அதனால சிறுதுளி பெருவெல்லம் மாதிரி உங்க வெப்சைட்ல கூடிய 200 ரேங்கிங் சிக்னல்ஸுமே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி வரும்போது ஓவராலா உங்க வெப்சைட்டுக்கு வந்து குவாலிட்டி ஸ்கோர் அதிகமா கிடைக்காது. அதாவது கூகுள் பாயிண்ட் ஆஃப் வியூல பேஜ் ரேங்க் அதிகமா கிடைக்கிறதும், ஓகே, மற்ற சர்ச் இன்ஜின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு டொமைன் அத்தாரிட்டி அதிகமா கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு 200 ரேங்கிங் சிக்னல்ஸுமே ஒரு காரணம். ஓகே, ஸோ உங்க வெப்சைட் வந்து ஏஜ் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு அட்வான்டேஜ், ரொம்ப எல்லாம் கிடையாது, மினிமல். அதே மாதிரி உங்களுடைய டாப் லெவல் டொமைன், உங்களுடைய டொமைன் நேம்ல கீவேர்ட் இருக்கிறது, ஓகே, பெரிய அட்வான்டேஜ் கிடையாது அப்படிங்கறது வந்து கூகுள் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரெலவன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ கீவேர்டு வந்து உங்களோட டொமைன் நேம்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன் கிடையாது, இருந்தாலும் இல்லைனாலும் நஷ்டம் கிடையாது. ஓகே, உங்களுடைய கீவேர்டை எழுதி பப்ளிஷ் பண்றீங்க, உங்களுடைய கீவேர்டை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு? உங்களுடைய டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லென்த், ரைட்? ஒரு டொமைனை வந்து நீங்க 1 வருஷம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் 10 வருஷத்துக்கு மொத்தமா ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய சப் டொமைன்ல உங்களுடைய கீவேர்டு உள்ள சேர்க்கறதுனால உங்களுடைய டொமைன் இதுக்கு முன்னால 5 வருஷம் 10 வருஷம் இருக்குன்னா இதுல எத்தனை தடவை உங்க வெப்சைட் வந்து ஸ்பேம் கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு, உங்க வெப்சைட் எத்தனை நாள் குட் ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கு, அந்த மாதிரி உங்களோட டொமைனோட ஹிஸ்டரி, எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன், ஓகே, பப்ளிக் பிரைவேட் ஹூ இஸ், ஓகே, ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம். பெனலைஸ்டு, உங்க வெப்சைட் தண்டிக்கப்பட்டிருந்தா, கூகுள்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருந்தால் என்ன ஆகிறது, country specific top level domain extensions, அப்புறம் வந்து பேஜ் லெவல் ஃபேக்டர்ஸ், ஒவ்வொரு ஆர்டிகல்லையுமே கூடிய உங்களுடைய டைட்டில், அது வந்து கீவேர்டோட ஸ்டார்ட் பண்றது, அதோட டிஸ்கிரிப்ஷன், H1 டேக்ல கீவேர்ட் சேர்க்கிறது, ஓகே, ஸோ கண்டென்ட்டோடைய லென்த் எவ்வளவு லாங்கா இருக்கு, டேபிள் ஆஃப் கண்டென்ட் டீடைல்ஸ். ஓகே, இப்படி பார்த்தோம்னா இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு 200க்கு மேல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை பத்தி பேசியிருக்காரு. அதுக்காக உட்காந்து 200ஐயுமே நம்ம உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, நமக்கு சத்தியமா ரொம்ப கஷ்டம். அதனால இது வந்து மேஜரா இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸை மட்டும் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓல முக்கியமா டைட்டில், லிங்க், டிஸ்கிரிப்ஷன், கண்டென்ட், இமேஜ், ஆல்டர்னேட்டிவ் டேக், வெப்சைட் ஃபாஸ்டா லோட் ஆகிறது, அதே மாதிரி வெப்சைட்டோடைய டிசைன் சொல்லிட்டு ஒரு 5-6 லாஜிக் கீழே இந்த 200 ஃபேக்டர்ஸுமே அமைக்கலாம். ஸோ இட்ஸ் டிஃபால்ட். உண்மை சொல்லணும் பார்த்தீங்கன்னா இதுல இந்த 200 ரேங்கிங் சிக்னல்ஸ்ல ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஸ்கீமா இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் நாட் அ ரேங்கிங் சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டா இருக்கணுங்கிறது ஒரு ரேங்கிங் சிக்னல். உங்க வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லியா இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரேங்கிங் கிடைக்காது. ஏன்னா நீங்க மொபைல் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. HTTPS செக்யூர்டு சாக்கெட் லேயர்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரேங்கிங் சிக்னல். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு வெப்சைட்டோடைய பிரைவசியும் அதோட முக்கியமான கண்டென்ட் மெயின்டைன் பண்றது இங்க இருக்கு. ஓகேங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது வந்து ஒரு ரேங்கிங் சிக்னலா இருக்கு. அதனால HTTP சைட்டை விட HTTPS வெப்சைட்டுக்கு ப்ரியாரிட்டி ரொம்ப அதிகம். அதெல்லாம் ரேங்கிங் சிக்னல்ஸ் இருக்கு. ஆனால் உங்க வெப்சைட்ல ஸ்ட்ரக்சர் டேட்டா ஆர் ஸ்கீமாவை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ரேங்கிங்ல ப்ரியாரிட்டி கிடையாது. நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் உங்க வெப்சைட் எங்க ரேங்க் ஆகுதோ அங்க ரேங்க் ஆகிட்டு தான் இருக்கும். பட் என்னன்னா நீங்க வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்கீமா இம்ப்ளிமெண்டேஷன் உங்க வெப்சைட்ல ஆட் பண்ணிருக்கும் போது கூகுளுடைய அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ், நாலேஜ் கிராஃப், ரிச் ஸ்னிப்பெட், ஃபீச்சர் ஸ்னிப்பெட்லாம் உங்க கண்டென்ட்டை காமிக்கிறதுக்கு கூகுளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் கூகுள். அதன் மூலியமா நம்ம வெப்சைட்டோடைய கிளிக் த்ரூ ரேஷியோ, நம்ம வெப்சைட்டோடைய விசிட்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கே தவிர ஸ்ட்ரக்சர் டேட்டா ஸ்கீமா இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு ரேங்கிங் ப்ரியாரிட்டி கிடையாது. ஸோ இதான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஓகே, சூப்பருங்க. இப்போ இந்த ஸ்கீமானா என்ன? வாட் இஸ் ஸ்கீமா? ஓகே, ஸ்கீமானா என்ன? ஓகே, அப்போ ஜென்ரலா ஸ்கீமாவோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே அதோடைய மீனிங் பார்த்து தானே நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஸ்கீமா மீனிங். ஓகே, என்ன சொல்றாங்க தெரியுமா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ பிளான் ஆர் தியரி இன் ஃபார்ம் ஆஃப் அவுட்லைன் ஆர் ஒரு மாடல், டெக்னிக்கல். ரெண்டாவது
ஓகே, சைலாஜிஸ்டிக் ஃபிகர், ஒரு லாஜிக்கா, ஓகே, ஒரு விஷயத்தை வந்து சொல்றதுக்கு தேவையான ஒரு மெத்தட் மாதிரி வச்சிருக்காங்க. சரி, அவ்வளவு தெளிவா இருக்கு இல்லையா, அது பாட்டுக்கு இருக்கட்டும். உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிளான் ஆர் அதோடைய மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கீமா. இது எதுக்குங்க நம்ம இன்டர்நெட்ல பயன்படுத்துறோம்? ஓகே, முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீமா அப்படிங்கிறது ஒரு ஸ்கீமா இஸ் அன் voluntary organization formed by leading search engines like obviously Google, Yahoo, Bing, Yandex, DuckDuckGo. ஸோ இந்த மாதிரி லீடிங் சர்ச் என்ஜின்ஸ் இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை, ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஏன் உருவாக்கியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, இன்டர்நெட் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஓப்பன் சோர்ஸ்ங்கிறத விட யார் வேணாலும் அதில் இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணலாம். கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மக்கள் ஏமாறுறதுக்கும் சீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிற காரணத்தினால இதை ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகே, தி ஸ்கீமா ஆர்கனைசேஷன், ஓகே, தி ஆர்கனைசேஷன் ஸ்கீமா ஆர் தி ஸ்கீமா, ஏன் ஸ்கீமா ஸ்பெல்லிங் வந்து SCHEMA. ஓகே, okay, the schema organization acts as a regulating body for the search engines. This helps all search engines to understand the concepts in a standard manner. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் பிராக்டிசஸ்ல வந்து காட்டப்படுது. It acts as a regulating body for the search engine. This helps all search engines to understand the concepts in a standard manner. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரே ஸ்ட்ரக்சர். ஓகே, என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு சில கண்டிஷன் சொல்றோம், நாங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றோம், இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இன்னும் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, பேங்க் இங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கனைசேஷன் பாடி இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI இல்லையா, RBI. அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு கவர்னிங் பாடி இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா IRDAI சொல்லுவோம், இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, IRDAI. டெலிகாம் அப்படின்னு இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே, TRAI, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இல்லைங்களா, ரைட். ஸோ அந்த மாதிரி TRAI ட்ராய் இருக்காங்க. ஓகே, இதே மாதிரி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, டைரக்ட் செல்லிங் எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்துட்டு we have people like IDSA, இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேங்க், இன்சூரன்ஸ், டெலிகாம், டைரக்ட் செல்லிங் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் இல்ல ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் பிசினஸுக்கும் ஒரு ரெகுலேட்டிங் பாடி இருக்கு. என்ன சொல்றாங்க, RBI என்ன சொல்றாங்களோ அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா பேங்க்கும் வேலை செய்யணும். IRDAI என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் வேலை செய்யணும். ட்ராய் என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா டெலிகாம் இண்டஸ்ட்ரியும் ஆப்ரேட் பண்ணணும். நேரடி விற்பனையாளர்கள் IDSA இவங்க என்ன சொல்றாங்களோ இதை பொறுத்து தான் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டிங் பாடிஸ் வந்து இருந்துட்டு, இதே மாதிரி ஓகே சர்ச் என்ஜின்ஸ்க்கு they have a regulating body named schema. சரிங்களா, ஓகே. இப்ப இந்த ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து சர்ச் என்ஜின்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்றதுங்கிறது ஒரு பிராக்டிஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு சின்ன கான்வர்சேஷன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு நம்பரை வந்து நான் இப்போ கூகுள்ல தேடி பார்க்குறேன். ஓகே, 988 40 60
570. ஓகே, இந்த நம்பர் நான் உள்ள என்டர் அடிக்கிறேன். சரிங்களா? என்டர் அடிச்சு இப்படி தேடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில வேல்யூஸ் வருது. ஓகே, ஸோ 9, 98, 40, 60, 570. ஓகே, இது என்னங்க நம்பர்? யாராச்சும் சொல்ல முடியுமா? இது என்ன நம்பர்? Can anybody tell me இது என்ன நம்பர்? உங்களுக்கு இந்த நம்பர் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுது? இது என்ன நம்பர்? Maybe a phone number. Phone number? Okay. எப்படி சொல்றீங்க இது ஒரு ஃபோன் நம்பர்னு? அது ஒரு 10 டிஜிட் இருக்கிறதுனால அது ஏன் சார் 10 டிஜிட்ல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கக்கூடாது? இல்ல சார், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனா அது எப்படி சொல்றதுன்னு இல்ல. இந்த நம்பர் பாக்குறப்ப ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கு. ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கு, ஆனா ஃபோன் நம்பரா? அதான் கேள்வி. ஃபோன் நம்பரா இருக்கலாம். அப்ப உறுதி கிடையாது இல்லையா? எஸ் சார். ரைட். ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஃபோன் நம்பர்னு ஒரு விஷயத்தை கூகுளுக்கோ இல்லை யாருக்கோ பிங்குக்கோ சொல்ல ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்னு தெரியுமா? இதுக்கும் இப்ப பாருங்க, பிளஸ் 91 ஹைஃபன், இதுக்கு இடையில 984 ஒரு ஹைஃபன், இது ஒரு ஹைஃபன். இப்ப சொல்லுங்க, எதுங்க ஃபோன் நம்பர்? செகண்டா டிஸ்ப்ளே ஆகுது ஃபோன் நம்பர். அப்ப முதல்ல ஃபோன் நம்பர் நீங்க ஓகே, ரெண்டுக்கு மீனிங் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ரைட். எஸ் சார். இது ஃபோன் நம்பரா இருக்கலாம், ஃபோன் நம்பரா இருக்கலாம். இதுவே ஏன் ஒரு அக்கௌண்ட் நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு என்ரோல்மெண்ட் நம்பரா இருக்கலாம், இல்ல ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்பரா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? இது ஒரு நம்பர், அவ்வளவுதானே? இது ஒரு நம்பர். அது எது சந்தேகம் இருக்கா? நோ சார், அது நம்பர் தான். ஆனா ரெண்டாவதா கொடுத்தது பாத்தீங்கன்னா இது நம்பர் இல்லைங்க, நான் அடிச்சு சொல்லுவேன் இது ஃபோன் நம்பர். புரியுதா? எஸ் சார். ஓகே, இந்த டிஃபரன்ஸை சர்ச் என்ஜினுக்கு புரிய வைக்கிறது தான் ஸ்கீமா பயன்படுத்தப்படுது. சரிங்களா? ரைட். இப்போ நான் கூகுள்ல போயிட்டு ஆப்பிள் அப்படின்னு தேடுறேன், APPLE. இந்த ஆப்பிள்ங்கிறது ஒரு நிறுவனம், இந்த ஆப்பிள்ங்கிறது ஒரு ஃப்ரூட்டுங்கிறத கூகுள் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். ஓகேவா? ரைட். நீங்க ஆப்பிள் ஃப்ரூட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நீங்க ஆப்பிள் கம்பெனி பத்தி பார்க்க முடியாது, ஏன்னா இது ஒரு ஃப்ரூட் நீங்க சொல்லிட்டீங்க. சரியா? அந்த ஃப்ரூட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்கிற காரணமும் இதே ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். ஓகே, இதே இடத்துல நீங்க ஆப்பிள்ங்கிற கம்பெனி பேரை போட்டதுக்கு அப்புறம் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்பிளோட டீடைல்ஸ் கம்பெனி பேர் கொடுக்காம ஃப்ரூட்டை பத்தி கொடுக்காது, ஃப்ரூட்டை பத்தி தேடும்போது கம்பெனி பத்தி பேசாது. காரணம் என்னன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாமே ப்ராப்பரா கேட்டகரைஸ் பண்ண வச்சிருக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ சாம்பிள் நான் கொடுத்துட்டேன் பாத்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு நார்மல் நம்பர், இது வந்து ஃபோன் நம்பர். ஏன் +91ங்கிறது இன்டர்நேஷனல் டயலிங் ஃபார்மேட், அது இந்தியாவுக்கானது. இது அவங்க ஏரியாவோட நம்பர், அதோடைய சர்க்கிள் பிளஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர். புரியுதுங்களா? ஓகே, ஏன்னா இதுக்கு ஒரு தன்மை இருக்கு. ஓகே, மேல போட்ட நம்பர் ஒரு ஃபோன் நம்பர்னா இப்படிதான் இருக்கணும், ஃபோன் நம்பர்னா இப்படிதான் இருக்கணும். எப்படிங்க இருக்கணும்? ஒரு ஃபோன் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா ஓகே, இட் ஷுட் ஸ்டார்ட் வித் இன்டர்நேஷனல் ஃபார்மேட். இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன். யார் சொல்லியிருக்காங்க? ஸ்கீமா. இந்த ஃபார்மேட்ல இருந்தா அது இன்டர்நேஷனல் ஃபார்மேட், இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல நம்பர் இருக்கணும். ஓகே, சோ அந்த இன்டர்நேஷனல் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் இருக்கிறது கண்ட்ரி கோட் இருக்கும் முதல்ல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நம்பர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 டிஜிட்டும் அப்புறம் 3 3 பிரிச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், ஒரு டெஃபினிஷன். இந்த மாதிரி பல லட்சம் பொருளுக்கும் வியாபாரத்துக்கும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீமா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டுருக்காங்க. இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும், இது இப்படி இருந்தாதான் இது இந்த பொருள், இப்படி இல்லைன்னா இது இந்த பொருள் கிடையாது. ஓகே, அப்போ வேலிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்லைன்ல நடக்கிறதுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு காரணமா வந்து ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, ஒரு வெப்சைட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை நீங்க பலவிதமான ஸ்கீமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நார்மலா ஒரு வெப்சைட்டை எடுத்து கண்டென்ட்டை எழுதி பப்ளிஷ் பண்ணீங்கன்னா கூகுளுக்கு தெரிஞ்சதுன்னா இது ஒரு URL,
இந்த யூஆர்எலுக்குள்ள இவ்வளவு கண்டென்ட் இருக்கு, இதுல ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. இதுதான் கூகுளுக்கு தெரியும். வீடியோ இருந்தா வீடியோ இருக்கு, ஆனா இமேஜுக்கு உள்ள என்ன இருக்கு, வீடியோக்கு உள்ள என்ன இருக்கு. ஒரு வெப்சைட்ல 5 இமேஜ் இருக்குன்னா இந்த 5 இமேஜ்ல எது ப்ராடக்ட் இமேஜ், எது அந்த வெப்சைட்டுடைய லோகோ, எது அந்த வெப்சைட்டுடைய பேனர், எது வந்து சைட் வர, இது எதுவுமே தெரியாது. வெப்சைட் சர்ச் என்ஜினை பொறுத்த வரைக்கும் 5 இமேஜ் இருந்துச்சுன்னா 5 இமேஜ் இருக்கு, அவ்வளவுதான். இதுல எது லோகோன்னு சர்ச் என்ஜினுக்கு தெரியாது நம்ம சொல்றது வரைக்கும். ஓகே, அதாவது ஒரு விஷயத்தை தெளிவா எடுத்து சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸ்கீமா ஆர் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவுக்கு இருக்குன்னு தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். நீங்க கூகுள்ல போயிட்டு schema.org இதுதான் நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் URL. ஓகே, இந்த schema.org. ஓகே, ஓகே, இந்த schema.org தான் வந்துட்டு நீங்க உங்க வெப்சைட்டை டிசைன் பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது எப்படிலாம் கிரியேட் பண்ணணும், டிசைன் பண்ணணுங்கிற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம கொஞ்சம் படிச்சு பார்க்கலாம். இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டி. அதோடைய மிஷன், ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, டு கிரியேட், மெயின்டைன் அண்ட் ப்ரொமோட் ஸ்கீமாஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸ்கீமானா பிளான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பிளான் ஆர் ஒரு அவுட்லைன், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா ஆன் தி இன்டர்நெட். இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவுக்கு, வெப்சைட்டுக்கு, இமெயில் மெசேஜஸ்க்குலாம் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை சப்போர்ட் பண்றது தான் ஸ்கீமா இருக்கு. ஓகே, ஸ்கீமா supports the use of structured data in internet platform. ரொம்ப ஜெனரிக்கா வச்சுக்கலாம். இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம், அது வெப்சைட்டா இருக்கலாம், இல்லை ஒரு இமெயில் இன்பாக்ஸா இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டா இருக்கலாம். அப்ப இங்க கேள்வி என்ன வருது, ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்னங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்னு வருது. இந்த ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேச வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஓகே, அந்த இதுலயே அந்த வார்த்தை கலந்துருக்கு, ஸ்ட்ரக்சர்டு டேட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, structured data, defining the structure of a data. நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நம்பர், இது வந்து ஒரு டேட்டா, பைனரியோ இதை வந்துட்டு எப்படி சொல்றது, அதுக்கு கூடிய வேல்யூஸ் வந்து இது வந்து ஒரு டேட்டா. இந்த டேட்டாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது, இதுதாங்க ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஓகே, இப்போ ஒன்னொன்னுக்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து ஒரு சில லாங்குவேஜ் பயன்படுத்துறாங்க. ஓகே, டிஃபைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் a data. ஓகே, so languages like languages, okay, language, machine languages like schema, sorry, microdata and JSON-LD அப்படிங்கிற ரெண்டு லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா டெவலப் பண்ணதுக்கு பயன்படுத்தப்படுது. ஸ்ட்ரக்சர் டேட்டா, ஒரு வெப்சைட்ல கூடிய ஸ்ட்ரக்சரை புரிய வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ ஜென்ரலா ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணும்போது என்னென்ன மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னா, முக்கியமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஓகே, சைடு பார், இதுதான் என் வெப்சைட்டுடைய சைடு பார்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா யூஸ் பண்றாங்க. இதுதான் என் வெப்சைட்டுடைய டாப் பேனர் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு சைடு பார், ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா இருக்கு. உங்க வெப்சைட்டுடைய மெயின் கண்டென்ட்டுக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய லோகோ பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ப்ராடக்ட் பத்தி சொல்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ உங்க வெப்சைட்ல கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்க வெப்சைட்டுடைய ஸ்ட்ரக்சரை சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வீடியோனா வீடியோ சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றதுக்கும், இமேஜ்னா இமேஜ் சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்றதுக்கும் ஒரு வெப்சைட்ல நீங்க ஸ்ட்ரக்சர் டேட்டா பயன்படுத்த முடியும். ஒரு மைக்ரோ டேட்டா ஆர் JSON-LD அப்படிங்கிற லாங்குவேஜை வச்சு நீங்க பயன்படுத்த முடியும். இது டெவலப்பருடைய டாஸ்க்கு, நம்ம கவலைப்படவே தேவையில்லை. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, தேவைப்பட்டா அதை நம்ம பயன்படுத்தணும், அதுக்காக. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா ஒரு வெப்சைட்ல கூடிய ஸ்ட்ரக்சரை எடுத்து புரிய வைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸ்ட்ரக்சர் டேட்டா அதுலேயே மீனிங் இருக்கு. இந்த ஸ்கீமாவே இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ரெகுலேட் பண்றது தான். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, schema.org vocabulary. இப்ப கேள்வி என்ன வருது, vocabularyனா என்ன?
vocabulary ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ்ல பயன்படுத்தக்கூடிய செட் ஆஃப் வேர்ட்ஸ். A range of artistic, stylistic forms, technique or movement. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா vocabularyங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விதமா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆக்டிவ் vocabulary, ஒன்று passive vocabulary. Which means இப்போ எனக்கு ஒரு சில வார்த்தைகள் மீனிங் தெரியும், ஓகேங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா there is a word called spontaneous. Spontaneous எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு? Spontaneous எத்தனை பேருக்கு தெரியுங்க? இங்க இருக்கிறவங்களுக்கு spontaneous ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கான மீனிங் தெரியுமா? ஸ்பான்டேனியஸ்னா கண்டினியூஸ். உங்களுக்கு தெரியுமா மாலா மேடம்க்கு? தெரியல சார். சரி, மாலா மேடம்க்கு? ஓகே சார் தன்னாலே நடக்கிறது தானே சார் அது ஆட்டோமேட்டிக் இல்லையா? ஆமாங்க சார். ஸ்பான்டேனியஸ் நான் தெரியுமா தான் கேட்டேன், மீனிங் என்னன்னு கேட்குறீங்க? சார் தெரியாதுங்க சார். சோ ஸ்பான்டேனியஸ்ங்கிற வார்த்தை இப்போ மூவேந்திரனுக்கும் அமுதகுமாருக்கும் ஆக்டிவ் vocabulary, சரிங்களா? ரைட். மாலா மேடம்க்கும் பிபினுக்கும் பாசிவ் vocabulary. அதாவது ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்கு முன்னால எங்க ரெண்டு பேருக்கு ஆக்டிவ் vocabulary, உங்க ரெண்டு பேருக்கு பாசிவ் vocabulary. ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எந்த ஒரு தடங்களுமே இல்லாம நல்ல ஒரு ஃப்ளோவில் போகுது. அதாவது பைப்பை திறந்து விட்டா தண்ணி வருது இல்லையா, பல 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 பலன்னு. இப்போ நான் அமுதகுமார் உட்காந்து கிளாஸ்ல பேசும்போது இப்படிதான் இவரோட ஸ்பான்டேனியஸா பேசுறாரு, கண்டினியூஸா வித்தவுட் எனி பிரேக். அப்போ ஸ்பான்டேனியஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ்ங்கிற வார்த்தை நம்ம 4 பேத்துக்குமே ஆக்டிவ் vocabulary. புரியுதுங்களா? ரைட், தெரிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆக்டிவ் vocabulary, தெரியாதெல்லாம் பாசிவ் vocabulary. ஒரு லாங்குவேஜ்ல எவ்வளவு ஆக்டிவ் vocabulary வச்சிருக்கோமோ அது நம்மளுடைய வேர்ட் பவர், நம்மளுடைய நாலேஜ் ஆர் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ vocabulary அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ schema.org நிறைய vocabulary பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கேன் பி யூஸ்ட் வித் மெனி டிஃபரெண்ட் என்கோடிங்ஸ், மைக்ரோடேட்டா, JSON-LD, ஓகே, RDFA, ஓகே, அதெல்லாம் லாங்குவேஜஸ். ஓகே, இதுக்காக என்டிட்டிஸ், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ் அண்ட் ஆக்சஸ், ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு. ஓகே, ஒரு டாபிக்கு இன்னொரு டாபிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஓகே ஓகே, இன்னைக்கு வரைக்கும் இன்டர்நெட்ல there are 10 million sites that use schema.org to markup their web pages and email messages. Okay, முக்கியமா many applications from Google, Microsoft, Pinterest, Yandex, others already use the vocabulary to power rich extensive experiences. Okay, existing companies இவங்க வந்து ஏற்கனவேவும் schema.org டெவலப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சில vocabularies, ஒரு சில டெஃபினிஷன்ஸை இவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, நாங்க பயன்படுத்துறோம் அப்படின்ட்டு. இது கண்டுபிடிச்சது கூகுள், மைக்ரோசாஃப்ட், யாஹூ, யாண்டெக்ஸ், அதே மாதிரி schema.org vocabulary இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் இதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகே, பப்ளிக்காக தான் இது யூஸ் பண்ணப்படும், சரிங்களா? இட் இஸ் மேக்கிங் த டாஸ்க் வெரி ஈஸியர் ஃபார் வெப் மாஸ்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். வெப் மாஸ்டர்ஸ்னா நாம, டெவலப்பர்ஸ்னா வெப்சைட்டை டெவலப் பண்றவங்க, டு டிசைட் ஆன் அ ஸ்கீமா and take a maximum benefit for their effort. Okay, so ஒரு ஸ்கீமா எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற மாதிரி இந்த ஸ்கீமா கூட நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, உங்க வெப்சைட் வந்து ஒரு ஹோட்டல் சம்பந்தப்பட்டது. கூகுளை பொறுத்த வரைக்கும் எந்த வெப்சைட்டை பார்த்தாலும் எல்லாமே வெப்சைட் தான் தெரியும். இந்த வெப்சைட் ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, இந்த வெப்சைட் டிக்கெட் புக்கிங் சம்பந்தப்பட்டது, இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டிங் சம்பந்தப்பட்டது, இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் இன்ஃபர்மேஷன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு கூகுளுக்கு எப்படி தெரியுது? ஓகே, அப்போ நீங்க வந்து உங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்கன்னா இங்க ஸ்கீமால போயிட்டு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு தேடி பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்கீமா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு ஸ்கீமா மட்டும் சொல்லிட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர் டேட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட், அப்ப இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்கீமா உங்க வெப்சைட்ல இருக்கும். ஒரு ஃபுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஓகே, மெனு ஐட்டம். ஒரு ரெஸ்டாரண்ட்னா நீங்க மெனு வச்சிருப்பீங்க, மெனுனா என்னென்ன பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மெனு டீடைல்ஸை நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே, லோக்கல் பிசினஸ் சொல்லி இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு டாக்டர், இல்லை ஒரு டென்டிஸ்ட் அப்படின்னா உங்க வெப்சைட்ல டென்டிஸ்ட் ஸ்கீமா இருக்கணும். பாத்தீங்கன்னா டென்டிஸ்ட், நீங்க ஒரு டாக்டர்னா டென்டிஸ்ட் ஸ்கீமா இருக்கணும். நீங்க ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு டென்டிஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் இடம்.
ஓகேங்களா, ரைட். அது வந்து டென்டிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவே உங்களுடைய வெப்சைட் வந்து ஒரு டிக்கெட் புக்கிங் இருக்கு, பார்க்கலாம் இருக்கான்னு தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். டிக்கெட் புக்கிங், அப்போ ரிசர்வேஷன் பார்த்தீங்களா. இப்போ உங்களுடைய ஒரு தியேட்டர் இருக்குன்னா உங்க தியேட்டர்ல ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கும். அப்போ ரிசர்வேஷனுக்கு ரிசர்வேஷன் ஸ்கீமா உள்ள போட்டுருக்கணும். பஸ் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா பஸ் டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்கீமா உள்ள போட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பீஸா, ஸோ பீட்சா ஃபுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரெஸ்டாரண்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அது சம்மந்தப்பட்டது. இது எது உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க எது யூஸ் பண்ணலாம். பீஸாவோட பிரைஸ் சொல்றது பிரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம். அந்த ஆர்டருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். உங்களுடைய மெனுவில் என்னென்ன இருக்கு, பீஸாவுக்கு நீங்க ஆஃபர் கொடுத்துருக்கீங்களா, இந்த இதை நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய இருக்கு வெப்சைட் டெவலப்பருக்கானது. பட் இதெல்லாம் பயன்படுத்தினா நல்லதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒரு வெப்சைட்ல என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் வெப்சைட்டோ அது தகுந்த மாதிரி நம்ம வந்து உள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, முக்கியமா இது எங்க பயன்படுத்தப்படுதுன்னா உங்களுடைய ஸ்கீமால வந்துட்டு நியூஸ். இப்போ நீங்க ரெகுலரா நியூஸ் அப்படின்னு சொன்ன கூட ஒரு பர்சன் அப்படின்னா நியூஸ் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமா வந்து நீங்க உங்க வெப்சைட்ல சேர்த்துக்கணும். சேர்த்துதான் உங்க கண்டென்ட் நாங்கள் நியூஸ்ன்னு நம்புறோம் நாங்கள் மக்களுக்கிட்ட கொண்டு போய் எடுத்து காட்டுறோம். அப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல போயிட்டு நம்மளாலே தேடி பார்த்த மாதிரி. ஓகே, ஸோ ஒரு இடத்த வந்து இப்போ நான் போட்டு பார்த்தீங்களா, ரைட். ஸோ இந்த இடத்துல நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா அந்த இடம் மேல டாப் ஸ்டோரிஸ்ங்கிற கேட்டகரி கீழே ஓகே தி நியூஸ் மினிட்னு ஒரு வெப்சைட், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி நியூஸ் மினிட். ஸோ நியூஸ் மினிட்ல இருந்து 2 இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து மேலே காட்டுது. இப்போ நியூஸ் மினிட் என்ன பண்றாங்க தெரியுமா, இந்த ஊரை பத்தி தேடினாங்கன்னா அவங்க வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸை கொண்டு வர காரணம் என்ன, 14 மணி நேரத்துக்கு முன்னாள் கொடுத்துருக்காங்க, 17 மணி நேரத்துக்கு முன்னாள் நியூஸ் வந்திருக்கு. இதை நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தா இட் டாக்ஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன். பட் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஒரு டூல் இருக்கு. ப்ளீஸ் புட் யுவர்செல்ஃப் ஆன் மியூட். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டா டெஸ்டிங் டூல் ஒரு டூல் இருக்கு, சரிங்களா, ரைட். ஸோ இந்த டூலை நீங்க பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இதை பத்தி நம்ம தெளிவா பேசுவோம். இந்த டூலை நீங்க பயன்படுத்தி இந்த லிங்க் தூக்கி நான் உள்ள போட்டு ஒரு ரன் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்குள்ள என்னென்ன ஸ்ட்ரக்சர் டேட்டா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இது காட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்சைட், இது வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல், இது வந்து ஒரு நிறுவனம், இது வந்து ஒரு வெப்சைட். எங்க சொல்லியிருக்காங்க நியூஸ் ஆர்டிக்கல். நீ எடுத்து பார்த்தா இந்த நியூஸ் ஆர்டிக்கல் டைப்பு, இதோடைய டைட்டில், இதோடைய லிங்க், இதோடைய ஆர்டிக்கலுடைய டைட்டில், கண்டென்ட், அதோடைய டிஸ்கிரிப்ஷன், கடைசியா பப்ளிஷ் பண்ணப்பட்ட டேட்டு, கடைசியா மாடிஃபை பண்ணப்பட்ட டேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட வெப்சைட்டை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. கூகுள்ல தேடும் போது இது இப்படிதான் காட்டும், அதோட ப்ரிவியூவும் இங்கே காட்டப்படுது, சரிங்களா, ரைட். ஸோ இப்படிதான் காட்டப்படும், அதோட இமேஜோட சேர்த்து அவங்களுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் போட்டு காட்டப்படும். இதுதான் வந்து இங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து. டாப் ஸ்டோரிஸ் அப்படின்னு காட்டப்படுது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நான் வந்து ஒரு நியூஸ் ரிலேட்டட் வெப்சைட், நான் வந்து நியூஸ் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்க வெப்சைட்டை நீங்க சொல்லிட்டீங்கன்னா கூகுள் என்ன பண்ண தெரியுமா, ஓ நீங்க நியூஸ் சம்பந்தப்பட்ட வெப்சைட்டா, ஓகே, அப்ப நான் தேடக்கூடிய வார்த்தை ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருக்கு, பட் அது நியூஸை பத்தி பேசுதுன்னா நியூஸோட நேச்சர் என்ன, ஃப்ரெஷ்ஷான நியூ கண்டென்ட். அப்ப மக்கள்கிட்ட கொண்டு போய் டாப் ஸ்டோரிஸ்ங்கிற கேட்டகரி கீழே சர்ச் இன்ஜின் ரிசர்ச் பேஜ்ல காட்டப்படுது. அப்போ நியூஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரைட்டீரியாவுக்கும் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இது என்ன ஏதுங்கிற இன்டெப்த் டீடைல்ஸ் இப்போ நம்ம பார்த்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இதோட இன்டெப்த் டீடைல்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிப்போம், சரிங்களா. இதன் மூலியமா நம்ம வெப்சைட் தேவையான கிளிக் த்ரூ ரேஷியோவும் நம்ம வெப்சைட் வரக்கூடிய விசிட்டர்ஸையும் நம்மளால வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் டேட்டாவோட பெரிய அட்வான்டேஜ்.